மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக 1471 கோடி, சுகாதாரத்துறைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம், அந்த முக்கியத்துவத்தின் காரணமாக தாய்மார்கள் நீங்கள் பிரசவகால அந்த இறப்பு உயிரிழப்பு ஆகியவை குறைந்திருக்கின்றது. இதற்காக குடும்ப நலத்துறைக்கு 22,000 கோடி இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி நிறைய விஷயங்கள். நம்மை வழிநடத்துகின்ற தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் ஆகிய இருவருடைய அந்த சிந்தனைகளை மொழிபெயர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகை. இத்தனை விஷயங்களை, நல்ல விஷயங்களை நிதிநிலை அறிக்கையில் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த அறிக்கை வருவதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் காது குத்து காது அணி விழா அழைப்பிதழ்னு ஒன்றை இன்னைக்கு போட்டிருந்தாங்க சோசியல் மீடியாவில். அதாவது நிதிநிலை அறிக்கை என்ற பெயரில் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து அவங்களுக்கு காது குத்துறோமா. அதுதான் அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய காதணி விழா அழைப்பிதழ்னு எதிர்க்கட்சிகள் போட்டிருந்தது. நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வேன். நாங்கள் உங்களுக்கு காது குத்துகிறோம் என்று நீங்கள் பொய்யான ஒன்றை பரப்புகிறீர்கள். யாருக்கும் காது குத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்கள் முதலமைச்சர், நிதியமைச்சர் ஆகியோருடைய காதுகள், முக்கியமாக எங்களுடைய முதலமைச்சருடைய காதுகள் கர்ணனுடைய கவச குண்டலத்தை அணிந்து கொண்டு வந்திருக்கின்ற காதுகள், எளியோருடைய ஏழை மக்களுடைய குதைகளை கேட்கின்ற காதுகள், கர்ணனுடைய கவச குண்டலம் போல அதனை அணிந்து கொண்டு உங்களுக்கு என்னை உள்ளம் கொண்ட அந்த உள்ளத்தை உடையவருடைய காதுகள். ஆகவே உங்களைப் போல பட்ஜெட் வாசிக்கப்படுவதற்கு முன்பாகவே பட்ஜெட் குறித்து கருத்து சொல்லுகின்ற சிறுபிள்ளைத்தனம் எங்களுக்கு கிடையாது. ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட் வாசிக்கப்படுவதற்கு முன்பாகவே இங்கே நீங்கள் இது சிறந்த பட்ஜெட் என்று அதற்கு சர்டிபிகேட் தருகிறீர்கள். 2 கதைகள் தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது. ஏன் நாம் நமக்கான உரிமையை கேட்கின்றோம், செய்துவிட்டு உரிமையை கேட்கின்றோம்.